நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி ராஜி, விஷயம் கேள்விப்பட்டதும் நான் வீட்டுக்கு வரணும் தான் நினைச்சேன். அவனுக்காக இல்லை, உனக்காக. ஏற்கனவே அவன் மூடு சரியில்லாமல் இருப்பான். அப்புறம் அவன் ஏதாவது பேசினானா ரொம்ப அசிங்கமாயிடும் தான் நான் வரல. கடைசி வரைக்கும் அவன் வாயை திறக்கல. அப்படியா? ஆமா, அவன் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல. நான் கூட கேள்விப்பட்டேன், அவன் அழவே இல்லையாமே. சாரி, பேசிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறம் வரேன். ஏ விஷ்ணு, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம், உட்காருங்க. ராஜி, இன்னும் 2 நாள் லீவ் எடுத்துருக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ அவசரமா வந்தீங்க? வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா அதே நினைப்பா இருக்கு விஷ்ணு. மண்டை காயுது. முன்னாடியாச்சும் இவன் சண்டை போடுறதுக்காகவாது வாயை திறந்து பேசுவான். இப்ப அதுவும் கிடையாது. எவ்வளவு நேரம் தான் டிவியை பார்த்துட்டு இருக்கிறது. அதான் கிளம்பி வந்துட்டேன். அப்பாவும் அம்மாவும் ஊருக்கு கிளம்பிட்டாங்களா? ம், கிளம்பிட்டாரு. அப்புறம் அவன் எதாவது பேசினானா? ம்ஹும். இப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தா ரொம்ப கஷ்டம் ராஜி. அவன் க்ளோஸாக இருக்க யார்ட்டையாவது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். வேற யார் அவனுக்கு க்ளோஸ்? ஏதாவது எக்ஸ்பிரஸ் பண்றதா இருந்தா நம்ம கிட்ட தானே பண்ணியாகணும். இப்போதைக்கு அவன் வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. எதுக்கு இப்படி பண்ணுறான் லூசு பைய? சொன்னா நம்ப மாட்டீங்க. திடீர்னு நேத்து ராத்திரி எந்திரிச்சு பாக்குறேன், அவன் ஆளை காணோம். ஒரு 2:30 மணி இருக்கும். எங்கடா அவனை காணோன்னு தேடிட்டு போனா மொட்டை மாடியில கைய கட்டிக்கிட்டு எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கான். எனக்கு ஒரு நிமிஷம் பகீர்னு ஆயிடுச்சு. பார்த்து ராஜி, ஏதாவது பண்ணிக்க போறான். அவன் ஏதாவது பண்ணிக்கிட்டா கூட பரவாயில்ல, உன்னை ஏதாவது பண்ணிட போறான். என்ன கமல் இப்படி சொல்றீங்க? வேற எப்படிங்க? அவன் நார்மலா இல்லைன்னு பார்த்தாலே தெரியுது. யூஸ்வலா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒருத்தர் அழணும்ல, அது எப்படி அப்படியே இருக்க முடியும்? அதனால தான் சொன்னேன். ராஜி, முதல்ல அவனை டாக்டர் கிட்ட போக சொல்லு. நீயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவன் நார்மலாக தான் இருக்கான். என்ன விஷ்ணு சொல்றீங்க? ஆமா ராஜி, எனக்கு கூட என்னடா அவன் கல் நெஞ்சக்காரன் மாதிரி அழாம இப்படி உட்காந்துட்டு இருக்கானேன்னு தோணுச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா பாவமா இருக்கு. வாய் விட்டு அழுதுட்டா கூட சோகம்லாம் தீர்ந்துரும். அழாம இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறது பெரிய இம்சை ராஜி. அதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? அவன் தான் காரணம். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, அவனுக்கு சப்போர்ட்டும் பண்ணல. எதிரியா இருந்தாலும் கஷ்டத்துல இருக்கிறப்போ பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. அதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் இப்படி அப்நார்மலா பிஹேவ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதனால தான் சொல்றேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நடந்ததை நினைச்சு கவலைப்படுறதா இல்ல நடக்கிறத நினைச்சு பயப்படுறதா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தேடி வந்தவங்கள தொலைச்சிட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தா யாருக்கு என்ன லாபம்? நியாயமா நான் தான் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்கணும். ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு என்னதான் பிடிக்காம இருந்துச்சு. என்னாலதான் அவங்க கார்த்திக் கிட்ட பேசல. ஆனா அவங்க வந்து நின்னப்போ பெரியவங்க, அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க. அவங்க பக்கம் உள்ள நியாயம் எனக்கு புரிஞ்சுது. இவன் என்னடானா அவங்கள திட்டி சங்கடப்படுத்தி அனுப்பி விட்டுட்டான். நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறானோ அதே மாதிரிதான் அவங்க கிட்டயும் நடந்துட்டு இருக்கான். எல்லாம் ஒரு உரிமையில பண்றதுதான். உரிமையா? ஆமா, நான் மத்தவங்க கிட்ட சண்டை போடுறதை விட என் வீட்டுல சண்டை போடுறது தான் ஜாஸ்தி. மரியாதை கொடுக்க வேண்டிய நேரத்துல மரியாதைலாம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனா சண்டைன்னு வந்தா விட மாட்டேன். எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணிட போறாங்கன்னு ஒரு உரிமையில பண்றதுதான். இப்ப என்ன சொல்ல வரீங்க? அவன் பண்ணது சரிங்கிறீங்களா? சரின்னுலாம் சொல்ல, ஆனா அவன் தப்புன்னு நினைச்சு பண்ணலன்னு தான் சொல்றேன். என்ன விஷ்ணு, நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரேடியா உங்க ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. நானும் அதே தான் சொல்லணும்னு நினைச்சேன். லைனுக்கு லைன் ஃப்ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறாரு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மன்னிக்கிறவன் மனுஷன். ஓஹோ, மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் அதை விட பெரிய மனுஷன். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னங்க, நான் என்னமோ கார்த்தி நல்லவனு வாதாடுற மாதிரியும் நீங்கெல்லாம் என்னமோ அவனு கெட்டவனு வாதாடுற மாதிரி இருக்கு. அவன் நல்லவன் கெட்டவன்லாம் நான் சொல்ல வரல.
ஆனா நடந்த விஷயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் தானே காரணமாயிட்டான். அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அவன் தான் காரணம். நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியே. இப்ப கூட அவனை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு. ஆனா துளி அளவு கூட எனக்கு அவன் மேல பாசம் வர மாட்டேங்குது. ஏன்னா அவன் பண்ண காரியம் அப்படி. ராஜி, நடந்த விஷயத்துக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ ஏன் இவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ற? மனசே ஆற மாட்டேங்குது. நினைக்க நினைக்க எனக்கு கோவம் தான் வருது. கொஞ்சம் பொறுத்து போயிருந்தா இன்னைக்கு அநியாயமா 2 உயிர் போயிருக்காதுல்ல. எல்லாத்துலயும் அவசரம். நடந்தது நடந்து போச்சு ராஜி. இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் ஒன்னும் குறை சொல்லல விஷ்ணு, இருக்கிறதான் சொல்றேன். 1 2 எவ்வளவோ பட்டாச்சு. இப்ப இப்படி நடந்ததெல்லாம் அவனா தேடிக்கிட்டது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன போய் ஆறுதல் சொல்ல சொல்றீங்களா? நான் அப்படி சொல்ல வரல ராஜி. இந்த டெத்துல இருந்து அவன் என்ன கத்துக்கிட்டானோ தெரியல. நான் ஒன்னே ஒன்று கத்துக்கிட்டேன். சொடக்கு போற நேரத்துல முடிகிற வாழ்க்கை இது. அது எதுக்கு இவ்வளவு வெறுப்போடையும் விரோதத்தோடையும் வாழணும்? முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாவும் அன்பாவும் வாழ்ந்துட்டு போலாமே. நம்ம காப்படிச்ச டேவிட்டா இருந்தாலும் சரி, என்னை அசிங்கப்படுத்தின கார்த்தியா இருந்தாலும் சரி, நீங்க சொன்ன மாதிரி தான் ராஜி. அவனை என் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், அதே மாதிரி என் எதிரின்னு சொல்ல மாட்டேன். நானும் இதைத்தான் விஷ்ணு சொல்றேன். ராஜி, எனக்கு ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் புரியவே இல்லை. வேணான்னு ஆனதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எதுக்கு ஒரே வீட்டில் இருக்கணும்? அதானே இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். பிரியறதுன்னு முடிவு பண்ணிட்ட பிறகு ஒன்றா இருந்தால் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் தள்ளி இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. கார்த்தியை பார்த்துட்டு உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்களை பார்த்துட்டு போலான்னு. புரியல. இல்ல கார்த்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு. ஃபோன் பண்ணிருக்கலாமே. டிஸ்டர்பா ஃபீல் பண்ணா நாங்க போயிடுறோம் சார். ஏற்கனவே எனக்கு நல்ல பேரு. இதுல வீட்டுக்கு வந்த டீம் ஆளுங்களை வாசலோட துரத்திட்டான்னு கெட்ட பேர் வேறையா? என் பெர்மிஷன் இல்லாமல் வீட்டுக்கு வர்றது இதே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். ஆடு குட்டி போட்டுச்சுன்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டு யாரும் வீட்டுக்கு வராதீங்க. நிஜமாக வருத்தம் இருந்தா உங்கள் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டா போதும். இல்லை இவனுக்கு இது தேவைதான்னு நினச்சாலும் வீட்டில் இருந்தே கொண்டாடுங்க. இது 2த்துல எது நடந்தாலும் ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். எனக்கு பர்சனலாக 1000 பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதனால நீங்களே எதனா யோசிச்சுக்கிட்டு என் வீட்டு பக்கம் வராதீங்க. வீட்டுக்கு போனாதான் நம்மளை பற்றி பாஸ் நல்லபடியாக நினைப்பாருன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அப்படிலாம் இல்லை சார். நிஜமாவே உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு சார். அதான் சார் வந்தோம். நீங்க இல்லாம ஆபீஸ்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. உங்களை பார்த்து திரும்பவும் ஆபீஸ்க்கு வர சொல்லலாம் தான் வந்தோம். உங்களை காக்கா பிடிக்கிறதுக்காகலாம் நாங்க இதை பண்ணல சார். நிஜமாவே உங்க மேல இருக்கிற அக்கறையில தான். நீங்க பாஸ்ன்றதுனால இல்லை சார். இதுவே நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஆளுக்கு நடந்திருந்தா கூட நாங்கள் போயிருப்போம் சார். சரி, என்ன சாப்பிட்றீங்க? எதுவும் வேண்டாம் சார். இல்ல சார், ஸ்ட்ராங்கா ஒரு ஃபில்டர் காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும். அதெல்லாம் என்னால் போட முடியாது. கூல்ட்ரிங்க்ஸ் எதுனா இருக்கான்னு பார்க்குறேன். இதுக்கு நான் கேட்காமலே இருந்திருக்கலாம். மாதவி, வாய் மூடு. நான் என்ன தப்பா பேசிட்டேன்? கூல்ட்ரிங்க்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. அதுக்கு எதுக்கு பந்தாவா என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்கணும்? அதான் காஃபி வேணும்னு கேட்டேன். ஏய் சும்மா ரெடி, பேசாத. அவரை சொன்ன உனக்கே கோவம் வருது. நீயே புதுசா ஒரு கதை, திரைக்கதை, வசனம்லாம் எழுதாத. எல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஏய், 2 பேரும் கொஞ்சம் சைலண்டா தான் இருங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், எடுத்துக்கோங்க. வேற என்ன?
ஒன்றும் இல்லை கார்த்தி. எப்போ கிளம்புறீங்க? அடப்பாவி, கொடுத்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்குள்ள கிளம்புன்றான். எப்போ கிளம்புறீங்க? இதோ இப்ப. எதில் வந்தீங்க? கம்பெனி கேப்ல தான் சார் வந்தோம். ம். கேளு. சார் நீங்க எப்போ சார் திரும்பவும் வேலைக்கு வருவீங்க? இல்ல சார், சீக்கிரமா திரும்பி வாங்க சார். வி ஆல் மிஸ் யூ சார். சொல்றோம் தப்பா நினைக்காதீங்க சார். வீட்லயே இருந்தா எப்பவும் அதே நினைப்பா தான் சார் இருக்கும். ஆஃபீஸ்க்கு வந்து எங்களெல்லாம் 2 திட்டு திட்டினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். மற்றவங்கள பத்தி எங்களுக்கு தெரியாது சார், ஆனா உங்க டீம்ல இருக்கிறதுல எங்களுக்கு எப்பவும் பெருமை தான் சார். நீங்க இல்லாம ஆபீஸ்க்கு வரவே எங்களுக்கு பிடிக்கல சார். நிஜமா சார், நம்புங்க சார். இருக்கிறதுலயே உங்ககிட்ட அதிகமா திட்டு வாங்கினது நான் தான் சார். நானே உங்களை மிஸ் பண்றேன்னா மத்தவங்க கண்டிப்பா உங்களை மிஸ் பண்ணுவாங்க தானே சார். உங்களோட கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம்தான் சார். உங்களை இப்படி பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கஷ்டமான நேரத்துல கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சமயத்துல உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல சார். தப்பா ஏதாவது சொல்லி உங்களை தேவையில்லாம டென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தான் சார் பாக்குறோம். தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன விஷயங்க நான் பாஸ்ன்றதாலேயோ இல்லை நீங்கள் என் டீமில் இருக்கிறதாலேயோ சொன்ன மாதிரி தெரியல. உங்கள் கன்சர்னுக்கு நன்றி. ஐ அப்ரிஷியேட் தட். தேங்க்ஸ். சாரி ஃபார் யுவர் லாஸ் சார். சாரி சார். ம், குடிங்க. அப்பா ராஜி, உள்ள வாங்க. என்னப்பா திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க? சொல்லலையா? அத்தை மாமாவுக்கு இன்னைக்கு காரியம் இருக்குன்னு சொன்னியே. ஆமா. என்னம்மா குளிக்காம கொள்ளாம இப்படியே இருக்க? நாங்க என்னமோ லேட் ஆயிடுச்சுன்னு பதறி அடிச்சு போய் ஓடியாரோம். ஏய் ராஜி, என்னடி ஆச்சு? கேக்குறாருல்ல. அம்மா என்னம்மா ஆச்சு? நைட்டு போன கார்த்திக் இன்னும் வீட்டுக்கு வரலப்பா. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒண்ணுமே தெரியல. அம்மா மாப்பிள்ளையா தான் இருக்கும், போய் பாரு. நமஸ்காரம்மா. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுத்து. பரவாயில்ல, வாங்க இப்படி உட்காருங்க. சரிம்மா. அப்பா, ஐயர் கூட வந்துட்டாரு. இன்னும் அவரை காணோம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா. ஒன்றும் பதட்டப்படாதம்மா, மாப்பிள்ளை வந்துடுவார். நீ போய் ரெடியா. ஏய் ம்? கூட போ. வாமா. ஐயரு கொஞ்சம் இங்க வாங்க. எல்லாம் ரெடியா இருக்கு, ஆரம்பிச்சுடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நேரம் ஆயிட்டே போகுது, வந்துருவார்ல? அம்மா இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருமா. ட்ரை பண்ணிட்டு தான்ப்பா இருக்கேன். நாளைக்கு மினிஸ்டர் ஆத்துல கணபதி ஹோமம், கோதானம்லாம் பண்றா.
நான் இன்னைக்கு மத்தியானம் வரதா கமிட் பண்ணிட்டேன். இங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. கொஞ்சம் பொறுங்க சாமி, வந்துருவாரு. சீக்கிரமா வந்துட்டா நல்லது. கொஞ்ச நேரம்னு ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இத நான் பண்ணலாமா? காரியம்லாம் பையன் தான் பண்ணணும். பையனா இருந்தா தோப்பனார் பண்ணலாம், கூட பிறந்தவா பண்ணலாம். பொம்மநாட்டிங்க காரியம் பண்றது முறை இல்லையே. ஐயரே, சம்மந்தி பண்ணலாமா? வேற யாரும் இல்லாத பட்சத்துல நீங்க பண்ணலாம். சரி வாங்க, நான் பண்றேன். ஆரம்பிங்க. நீங்க பண்ணுங்கப்பா. நீங்க சொல்லுங்க. கேசவாய ஸ்வாஹா, கேசவாய ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா, மாதவாய ஸ்வாஹா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி மாப்பிள்ளை எப்ப போயிருக்காளா? ஆமாங்க. அம்மா, மாப்பிள்ளை எந்திரிச்சிட்டாராம்மா? குளிச்சிட்டு இருக்காரு. மாப்பிள்ள, அம்மா அப்பாவை நல்லா மனசுல நினைச்சிங்க. அவங்க எப்பவுமே உங்களுக்கு துணையா இருப்பாங்க. அவங்க கூட இல்லையான்னுலாம் யோசிக்காதீங்க. அவங்க தெய்வமா மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இனிமே நானும் உங்க அத்தையும் தான் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி. ராஜுக்கும் உங்களுக்கும் உள்ள பிரச்சனையா அதை நீங்களே பார்த்துங்க. ராஜியும் நீங்களும் சேர்ந்துருக்கீங்களோ இல்லை தள்ளி இருக்கீங்களோ, அவள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாளோ இல்லை நீங்கள் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ, இப்படி எப்படி வேணா வாழ்க்கை மாறட்டும். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு தகப்பஸ்தானத்தில் இருப்பேன். உங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரோ அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் மாப்பிள்ள. மாப்பிள்ள, நடந்தது நடந்து போச்சு. அதை நம்மளால மாற்ற முடியாது. நடக்க போகிறது என்னன்னு மட்டும்தான் இனி நம்ம யோசிக்கணும். உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது. அதை மறக்க முடியாம நீங்க தவிக்கிற தவிப்பும் எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக நீங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிறது சரியில்லை மாப்பிள்ள. என்னடா மாமா அப்படி சொல்றாருலாம் நினைக்காதீங்க.
உங்க அப்பா இருந்திருந்தாலும் இதை தான் சொல்லியிருப்பாரு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் மன்னிக்கிறதுல என்ன மாப்பிள்ள இருக்கு? நீங்க எப்படிலாம் ஏன் நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. உங்களை எப்பவுமே நான் தப்பா நினைக்க மாட்டேன் மாப்பிள்ள. உங்களை நான் எப்படிலாம் பார்த்துருக்கேன். அந்த மாப்பிள்ள தான் என் மனசுல இருக்காரு. அந்த மாப்பிள்ள மட்டும்தான் என் மனசுல எப்பவுமே இருப்பாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு இனி என்ன செய்ய முடியும்லாம் யோசிக்காதீங்க. நீங்க நல்லா இருந்தாலே அவங்களுக்கு சந்தோஷம்தான். அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னா நீங்க நல்லபடியா வாழணும், அவ்வளவுதான். எல்லாரும் தடுக்கி விழதான் செய்வோம் மாப்பிள்ள. அதுக்காகலாம் வருத்தப்படாதீங்க. கீழே விழாமலாம் எவனும் மேல வந்ததில்லை. கீழே விழுந்தா உடனே எந்திரிச்சு நிக்கணும். அதுலதான் சூட்சமா இருக்கு. நடக்கிற எல்லாமே நமக்கு அனுபவம் தான். அதுல கத்துக்கிட்டு பண்ண தப்ப திருப்பி பண்ணாம இருக்கணும். நான் இருக்கேன் மாப்பிள்ள, கவலைப்படாதீங்க. நீங்க எப்படி இருந்தாலும் உங்களை நான் விட்டு போவே மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு பையன் இருந்தா நான் அப்படியே விட்டுருவேனா? முட்டி மோதி கரையேற்றிட மாட்டேன். அதைத்தான் நான் செய்ய போறேன். அழாதீங்க மாப்பிள்ள, நான் இருக்கேன்.